அம்மா சொல்லுமா. என் மேக்ஸ் நோட் பாத்தியாம்மா? அம்மா நேற்று ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அந்த டேபிள் மேலே தானே வச்சேன், அங்கே தான் இருக்கும், தேடி பாரு. அம்மா இன்னைக்கோ ஃபீஸ் கட்டலைனா மிஸ்ஸு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு சொன்னாங்கம்மா. அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே ஒரு மாதிரி இருக்குமா, நான் வேணா வீட்லேயே இருந்துடவா? ஏம்மா அப்படி சொல்கிற? ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? ஐ எம் வித் யூ. சூப்பர்டா செல்லம், நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போ ஸ்கூலுக்கு போறியா? சரிம்மா. எஸ்தர் சாப்பாடு கட்டியாமா? சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு. இந்தாங்க லஞ்சு. தேங்க்ஸ்மா. எங்க ஒரு நிமிஷம், பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஒரு 2 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க நீ கொடுத்தாங்கன்னா நான் போய் ஃபீஸ் கட்டிடுறேன். நம்ம வீட்டு நிலைமை எனக்கு புரியுதுங்க, இருந்தாலும் இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா பாப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படின்னா நீ கட்டிடுறம்மா, சரியா? நான் வரேம்மா, நீயும் சீக்கிரம் வேலைக்கு கிளம்பிடு. வீட்டில் யாருமா? வட்டிக்கு பணம் மட்டும் வாங்க தெரியல, கொடுக்க தெரியலையா? அண்ணா நாங்கள் காசு ரெடி பண்ணிட்டு தானே இருக்கோம், இந்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது கொடுத்துட்றோண்ணா. ஏமா இன்னும் 2 நாளுக்குள்ள கண்டிப்பா பணம் வந்து சேரணுமா, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வருமா, உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆபத்தாகும். அக்கா என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு, பக்கத்து வீட்டில் என்னன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஏசப்பா ஒரே அசிங்கமாக போச்சு. என்ன ப்ரோ ஒரே டென்ஷனாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் வேறு, அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருத்தர்கிட்ட காசு கேட்டிருந்தேன், அவர் கடைசி நேரத்தில் இல்லைன்ட்டாரு. சரி விடுங்க ப்ரோ, ஒரு டீ சாப்பிடுங்க, நல்லா தானே லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. அது இல்லை ப்ரோ, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சு. அதில் கையில் இருந்த காசு, வெளியில் கடன், வட்டிக்கெலாம் வாங்கி எல்லாமே கட்டிட்டேன். அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அட்லீஸ்ட் இந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் வந்தால் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்களும் எதுவும் தரமாட்டானுங்க, அப்படியே நிறுத்தி வச்சுருக்கானுங்க. ப்ரோ இன்னைக்கு ஈவினிங் கூட ஏதோ ப்ரொமோஷன் பற்றி மீட்டிங் இருக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் என்னன்னு சரியா தெரில ப்ரோ. நீங்கள் என்னங்க பாதியிலே வந்துட்டீங்க? எங்கேயுமே காசு கிடைக்கலம்மா, வெறுப்பாயிடுச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா. சரி நீ ஏம்மா வேலைக்கு போகல? நான் வேலைக்கு போகிற நேரத்தில் தாங்க வட்டிக்காரங்கெல்லாம் வந்து பணம் கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அக்கம் பக்கத்துலலாம் ஒரே அசிங்கமாக போச்சுங்க. பாப்பாவை வேற வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னாங்கம்மா ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி. என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா. எஸ்தர், நம்ம வேணா சூசைட் பண்ணிக்கலாமா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? பாப்பாக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஏங்க இப்படி வந்து கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கோமே, இப்போ என்னம்மா பண்ணுறது? உள்ளே வரலாங்களாம்மா? ஐயா வாங்கய்யா. சோத்துறங்க ஐயா. ஐயா சோத்துறங்கய்யா, வாங்கய்யா. எப்படி இருக்கீங்க? ஏதோ கலக்கமாக தெரியுது, என்னாச்சுமா? ஏங்க அந்த சேர் எடுங்க. ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்கம்மா? பாப்பா எங்கே போயிருக்கா? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு தெரியாதது என்ன, நாங்கள் ஃபுல்லாக ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோங்கய்யா. வட்டிக்காரன் வீட்டாண்ட வந்து கத்திட்டு போயிட்டான், லோன்காரன் ஆஃபீஸ் ஆண்ட வந்து மிரட்டுறான், பாப்பாவை வேறு ஸ்கூல்லேருந்து ஃபீஸ் கட்டலன்னு அனுப்புகிறாங்க. நாங்கள் எங்கே போகிறதுனே தெரிலங்கய்யா. ஐயா இப்படி கூட சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாருங்கய்யா. ஏன்பா, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? எங்களுக்கு வேறு வழியே தெரிலங்கய்யா. ஏன்பா இப்படி தோண்டு போகிறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்? கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு. ஏன் இதை நினைச்சு பயப்படுறீங்க? ஏன் பைபிள்ல சொல்லியிருக்கல, 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்தாருல. தாகமா இருக்கிறப்போ தண்ணீர் கொடுத்தாரு, வனாந்திரத்துல இருக்கிறப்போ மன்னாவை கொடுத்தாரு. ஏன் அவங்கள பாத்துக்கிட்ட கடவுள் நம்மள பாத்துக்க மாட்டாரா? ஏன் இந்த கடன் பிரச்சனைக்காக நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்க? ஆனா கடவுள் என்ன சொல்லியிருக்காரு பைபிள்ல? பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் அன்னைக்கு செஞ்ச அற்புதத்தை இன்னைக்கு உங்க லைஃப்லயே செய்வாரு. நீங்க நம்புங்க, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை.
ஜெபம்லாமா? தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்கய்யா. அம்மா என்னை ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அப்படியாடா செல்லோ, சரி அப்பா கிட்ட சொல்லி இன்வெஸ்ட் கட்ட சொல்றேன்னு. சொல்லுங்க ப்ரோ. எப்போ? அப்படியா? நான் இன்னும் செக் பண்ணல ப்ரோ, செக் பண்ணிட்டு சொல்றேன். எஸ்தர், எனக்கு ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்பா அப்படிங்களாங்க? இன்கிரிமெண்ட் ஐயர்ஸ்லாம் சேர்த்து போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் மெயில் செக் பண்ண, ஃபோன் வந்துச்சு. கடவுள் நம்ம கூடவே இருக்காரு. கடவுள் நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு. ஆமாங்க, ஏசப்பா நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட? ஐ அம் வித் யூ. நம்ம லைஃப்ல நம்ம நல்லா இருக்கிறப்ப மட்டும் ஏசப்பா நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். உதாரணம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தி வந்த தேவன் நம்மையும் வழி நடத்துவார். எப்போவுமே அஞ்சிடேன்.